ஒருவரை பற்றி பேசுகின்ற பொழுது குறைந்தது அதை நீங்கள் பேச வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்றாவது நாங்கள் சொல்வது கிடையாது. காரணம், நாங்கள் அதனுடைய மிகப்பெரிய வலனை மறந்து விட்டோம். அன்புக்குரிய உறவுகளே, மஹ்ஷரில் எல்லா மனிதர்களும் நிற்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணையை ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்தார்களோ, யாரெல்லாம் இறந்தார்களோ, யாரெல்லாம் பிறக்க இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தாயினுடைய கருவறையில் இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரும் மஹ்ஷரிலே எழுப்பி அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் அந்த மஹ்ஷரில் நிற்கின்ற பொழுது எங்களுடைய உடம்புகளில் ஆடைகள் இருக்காது, எங்களுடைய கால்களில் பாலணிகள் இருக்காது, எங்களுடைய தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அது அடிக்கின்ற உஷ்ணத்தில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாவத்துக்கேற்ப வியர்வைகளில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய விசாரணை மிக கடினமானதாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய கண்டைக்காலை அந்த சந்தர்ப்பத்தில் காட்டுவார். யாரெல்லாம் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் வணங்கினார்களோ, யாரெல்லாம் தொழுகையில் ஈடுபட்டார்களோ, யாரெல்லாம் தொழுகையில் பொதுபோக்கில்லாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தொழுகையை நிறைவேற்றினார்களோ, அவர்கள் அனைவரும் சுஜூதிலே விழுவார்கள். ஆனால் யௌம யுக்ஸஃபு அன் ஸாக், அல்லாஹ் தன்னுடைய கண்டைக்காலை அப்படியே காட்டுவான். அந்த சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் அப்படியே நேராக நின்று கொள்ளும். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு உலகத்திலே இபாதத்தை நிறைவேற்றினார்களோ அவர்கள் அனைவரும் வஹும் சாஜிதூன், சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவராக விசாரிப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பான். அந்த மனிதன் நானும் நீங்களுமாக இருக்க வேண்டும். உறவுகளே, அல்லாஹ் அந்த மனிதனை அழைத்து எல்லா மனிதர்களுக்கும் முன்னிலையில் நிறுத்தி விசாரிக்க போகின்றான். அவனுடைய திரையை அப்படியே அல்லாஹ் போட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனோடு திரைக்குள் இருந்து அல்லாஹ் விசாரணை நடத்துவார். யா ஃபுலான் அஃபஅல்த கதா வ கதா, மனிதனே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இப்படியெல்லாம் செய்தாயானே என கேட்டுக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் தொடராக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த மனிதன் தலையை கீழே போட்டுக் கொண்டு பலாயா ரப்பு பலாயா ரப்பு, ஆம் அல்லாஹ், யா அல்லாஹ் நான் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் சொல்லுவான், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய மானம் வெளிக்கொண்டு வரப்பட்டது, அவருடைய மானம் பேசப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நீ அவருடைய மானத்தை மறைத்தாய். யா அல்லாஹ், நீ அந்த மனிதனுடைய மானத்தை அப்படியே மறைத்தாய். ஃபல்யௌம், இன்றைய தினம் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மறைத்து விடுகின்றேன் என்று அந்த ரப்பு சொல்லுவான். யா அல்லாஹ், சொல்லிவிட்டு அல்லாஹ் இரகசியமாகவே அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். சுப்ஹானல்லாஹ்.